ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கைங்கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து வாரத்தில் ஏதோ ஒரு வகையில் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த முட்டு வலியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வருங்க. அருமையான ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. கூடவே பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை 2 நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இங்கே சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பொதுவாக 1 கப் வறுக்கடலை, அதாவது சட்னி கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவுக்கு பொதுவாக கடலை சேர்த்தும்போது நல்லாவே பொறுப்பு நம்மளுக்கு கிடைக்கும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தண்ணி ரொம்ப அதிகமாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம விஸ்க்லேயே நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் இந்த முடக்கத்தாங்கீரையை வந்து தோசை, பணியாரம் இல்லை ஊத்தாப்பம் இது போல் ஏதோ ஒரு உணவில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு வந்துக்கோங்க. பக்கோடா, வடை எதில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த முடக்கத்தாங்கீரையை சேர்த்தும்போது நம்மளுக்கு முட்டி வலி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. கலந்தாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் மட்டுமே சேர்த்து செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்து செஞ்சுருக்குறேங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே முடக்கத்தாங்கீரை வந்து நல்லா எடுத்து சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணி கலந்துக்கலாங்க. நம்மளுக்கு வெயிலுக்கு வந்து கீரை வந்து ஓரளவுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. மழை பெஞ்சிருந்தால் இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளத்தளன்னு இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் அரிசி மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கீரையை வந்து டைரெக்டாக சேர்த்துறதுனால கசப்புத்தன்மை இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வந்து அது நல்லா வெந்து வந்துடும், அதனால் கசப்புத்தன்மை இருக்காதுங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி மாவு வச்சு பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு அழுங்காமல் திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கோடா வந்து 2 புறமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து 3 பேட்ச் வந்துச்சு. நான் 3 பேட்ச் இதே போல் போட்டு ப்ரௌன் கலர் வந்ததையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளேயே இந்த பக்கோடாவை சுட்டு எடுத்துடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பக்கோடா வந்துருச்சு. ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு ஒரு 15 நிமிஷம் போல் செஞ்சு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபி போட்டிருக்குறோம். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.